இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திரு விஜய் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பயங்கரமாக வந்து கலாய்த்து பேசியிருக்காங்க. முக்கியமாக விஜய் அவர்களை எதிர்த்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னோட பிரச்சார பயணத்தையும் வந்து ஆரம்பிக்க போகிறார். என்ன நடக்கிறது டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் 234 தொகுதியிலும் தன்னோட பிரச்சார பயணத்தை வந்து ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ திருச்சியில் தன்னோட முதல் பிரச்சாரத்தை ஆரம்பித்தாங்க. அந்த பிரச்சாரத்தை பார்த்த திமுக, அதிமுக எல்லா கட்சியும் வந்து செம்ம அப்செட்டில் வந்து இருக்கு. அந்த பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கும் சமயத்திலே வந்து சிஎம் ஸ்டாலின் அவர்கள் வந்து சில விஷயங்களை வந்து வெளியிடுகிறார்கள். அதாவது புதிய எதிரி பழைய எதிரி யார் வந்தாலும் திமுகவை அசைத்து கூட பார்க்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை வெளியிடுகிறார். அதைத் தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழக வெற்றி கழகத்தை பற்றி பேசியிருக்காங்க. கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி வந்து பேசியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருத்தர் என்னன்னா பச்சை கலர் பஸ் எடுத்துட்டு போறாரு, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாங்க. இன்னொருத்தர் என்னன்னா மஞ்சள் கலர் பஸ் எடுத்துட்டு போறாரு, அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் சொல்றாங்க. என்னதான் வந்து பச்சை கலர் மஞ்சள் கலர் மாற்றி மாற்றி பஸ் ஓட்டிட்டு போனாலும் ரோஸ் கலராக வின் பண்ணும். அதாவது வந்து சிஎம் ஸ்டாலின் அவர்கள் பெண்களுக்கு இலவசமாக கொடுத்த ரோஸ் கலர் வண்டி தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற விஷயத்தை கலாய்த்து சொல்லியிருக்கார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இந்த ஒரு வீடியோ பார்த்த சோஷியல் மீடியாவில் செம்மையாக வந்து உதயநிதி ஸ்டாலினை கலாய்த்து கொண்டு இருக்கிறார்கள். ரோஸ் கலர் வண்டி ரொம்ப டேமேஜாக இருக்குது, பெண்களை வந்து திட்டிக் கொண்டு இருக்காங்க அப்படின்னு கலாய்த்து கொண்டு